ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நந்தகுமார் பேசுகிறேன். கடந்த 2 நாட்களாக இந்தியாவில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நேற்றைய முன்தினம் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் மேலே என்ன வழக்கு இருக்குது, என்ன காரணத்துக்காக அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணியிருக்கு, இந்த நடவடிக்கை சரிதானா, இல்லை சட்டத்துக்கு புறம்பானதா, இல்லை அவர் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து சட்டத்துக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத பற்றி ஒரு கோணத்தில் ஒரு பார்வையை நம்ம நேயர்களுக்காக முன்வைக்கலான் இருக்கும். கடந்த 2021-22 டெல்லி அரசாங்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி பார்ட்டி அரசாங்கம் மதுபான கொள்கை சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் எக்ஸைஸ் பாலிசி 2021-2022 ஒரு பாலிசி கொண்டு வராங்க. இந்த மதுபான கொள்கை சீர்திருத்தம் எதுக்காக கொண்டு வராங்க, என்ன நோக்கத்துக்காக கொண்டு வராங்கன்னு அவங்க சொல்லும்போது, நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய வேலை மதுபானம் விற்பதல்ல, மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களை செயல்படுத்துறது தான் நம்மளுடைய கடமை. அதனால் இந்த மதுபான விற்பனையை தனியார் வசம் ஒப்படைச்சிடலாம், அவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது, என்ஹான்ஸ் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், வாடிக்கையாளர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளே நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதுக்கும் ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் பஸ், குவாலிட்டி ஆஃப் ப்ரைவேட் பஸ். அதே மாதிரி அரசாங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கும் தனியார் மருத்துவமனைக்கும். இன்றைக்கி சாதாரண ஆள் கூட வந்து அரசாங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கு தயங்குறாங்க. காசு இல்லைன்னா கூட, ஒரு சொற்ப அளவு காசு இருந்தால் கூட அதை வச்சுக்கிட்டு தனியார் மருத்துவமனைக்கு போனால் பரவாயில்லையே, அப்போ அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்குது. இப்போ நீங்களே நம்ம ஊரில் டாஸ்மாகை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கடையினுடைய அமைப்பு, அது இருக்கக்கூடிய ஹைஜீன், இதெல்லாம் பார்க்கும்போது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவங்கள், வாடிக்கையாளர்களுக்கு நல்ல அனுபவங்கள் அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் நம்ம தனியார்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த மதுபான கடைகளை வந்து நல்ல சீரும் சிறப்புமாக நடத்த முடியும். ஒரு ஏர் கண்டிஷன் போட்டு நல்ல வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் அதில் உட்படுத்த வச்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்க முடியும். அதனால் வாடிக்கையாளர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுக்காகவும், அடுத்தது அரசாங்கத்தினுடைய வருவாயை இதனால் அதிகப்படுத்த முடியும். நம்ம செய்கிறத விட தனியார் ஒரு வேலையை செய்யும்போது அதை வந்து இன்னும் சீரும் சிறப்பமாக செஞ்சு ப்ரொடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க, சேல்ஸ் வந்து அதிகமாகும். அதன் மூலியமாக நமக்கு எக்ஸைஸ் டியூட்டியினுடைய ரெவென்யூ அதிகமாகும், நம்மளுடைய மாநிலத்துக்கும் வருவாய் அதிகமாகும். இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க மதுபான கொள்கை சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வராங்க. அப்போ இந்த மாதிரி கொண்டு வரதில் என்னென்ன ஒரு நுணுக்கங்கள் அவங்க கொண்டு வராங்கன்னா, அரசாங்கம் கம்ப்ளீட்டாக இந்த மதுபான கடைகள் நடத்துறதுலேருந்து வெளியே வந்துடணும். ஸோ நோ கவர்மெண்ட் ஷாப்ஸ். அதனால் கம்ப்ளீட்டாக வந்து தனியாருக்கு அந்த மதுபான கடைகள் எல்லாமே லைசன்ஸ் முறையில் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடியே வந்து அரசாங்கம் ப்ளஸ் சில லைசன்ஸ்டு பார்ஸும் வந்து டெல்லியில் வந்து செயல்பட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சட்டத்துக்கு அப்புறமா வந்து ஒன்றும் அரசாங்கம் கையில் இல்லை, எல்லாமே வந்து தனியார் மயமாக்கப்படுது. ஆல்மோஸ்ட் ஒரு 600 கடைகளுக்கு மேலே அரசாங்கத்தினுடைய கடைகள் மூடப்படுது. 859 லைசன்ஸ் வந்து தனியார்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. ரீட்டைல் சேல்ஸ்க்காக இதை கொண்டு வராங்க. அதோட இன்னும் ஒரு 2 பெரிய மாறுதல் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, டெல்லியில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 25 வயசுக்கு மேல்பட்டவங்க தான் மதுபானம் வாங்குறதுக்கோ அருந்துறதுக்கோ சட்டப்பூர்வமாக டெல்லியில் வந்து அனுமதி. 25 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து மதுபானம் போய் வாங்க முடியாது. இந்த சட்டத்தில் அவங்க சைலண்டாக கொண்டு வந்தது என்னென்னா, அந்த 25 வயசுலேருந்து 21 குறைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ 25 வயசுலேருந்து 21 வயசாக குறைக்கும் போது மது அருந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக அதிகரிக்கும். அதை சட்டப்பூர்வமாக இவங்க வந்து கொண்டு வராங்க. இதனால தான் வந்து அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி கூட, இப்போ அவங்களோட கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், இன்றைக்கும் அவங்களை எதிர்த்து இந்த கைது நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி ஆகட்டும், 2 பேருமே இதை வந்து எதிர்த்தாங்க. அடுத்தது ட்ரை டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரை டேனா என்னென்னா, அந்த குறிப்பிட்ட நாட்களில் வந்து மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கணும். எந்த விதமான மதுபானங்களும் விற்பனை அந்த மாநிலத்தில் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, சங்கராந்தி, இந்த மாதிரி வந்து ஒரு 21 நாட்கள் டெல்லியில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ட்ரை டேஸ். அதை என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே 3 நாளாக குறைச்சிடுறாங்க. அப்போ 18 நாட்கள் ஒரு வருஷத்தில் சேல்ஸை கம்ப்ளீட்டாக அப்படியே சடனாக ஜம்ப் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, 25 வயசுலேருந்து 21 வயசாக குறைக்கும் போது குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமான அளவு கூடும். 21 நாளில் இருக்கக்கூடிய ட்ரை டேஸை 3 நாளாக குறைக்கும் போது 18 நாட்கள் அதிகமான விற்பனை நடக்கும். தனியார்களை உள்ளர கொண்டு வரும்போது அவங்களுடைய போட்டித் திறன்கள் வந்து நல்லா இருக்கிறனால எல்லாமே விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. மதுபான சீர்திருத்த கொள்கை மதுபானத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறதுக்காக அல்ல. மதுபானத்தினுடைய சீர்திருத்த கொள்கை எந்த அளவுக்கு மக்களை வந்து அதிகமாக குடிக்க வைக்க முடியும், மதுபானத்தை விற்பனை செய்ய வைக்க முடியும், அதனால் அரசாங்கத்துக்கு ஆதாயம் கிடைக்குமா, வருவாய்ங்கிற வழியில். அப்போ இதில் எல்லா ஒரு மாநிலமுமே இதுக்கு வந்து விதிவிலக்காக யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட இருந்து குடிக்க வச்சு அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு அரசாங்கம் நடத்தணுங்கிற அளவுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரீட்டைல் சேல்ஸ் வந்து நம்ம இதை என்ஹான்ஸ் பண்ணுறோம். முதல்ல எம்ஆர்பியிலிருந்து அவங்க யாருமே அரசாங்கம் நடத்திட்டு இருக்கும்போது யாருமே குறைச்சி விற்க முடியாது.
நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம 10 ரூபா பிரச்சனையை பார்த்துருக்கோம். என்ன விலையோ அதுக்கு மேலே 10 ரூபா வச்சு தான் அவங்க வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு வாங்குறாங்க. டெல்லியில் இந்த சட்டத்துப்பூர்வமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரீட்டைல் சேல்ஸில் எம்ஆர்பியை விடவே நீங்கள் கீழே விற்கலாம் போட்டியினால். அப்போ என்ன அவங்க பண்ணுறாங்கன்னா, அந்த விற்பனையாளர்கள் ரீட்டைல் சேல்ஸ் பீப்புள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட உச்சகட்ட விற்பனை விலையை விட கம்மியாக விற்கலாம், ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்கலாம். 1+1 ஆஃபர், 2+3 ஆஃபர். இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிமக்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா இது, தெரியாமல் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பிறந்துட்டோமே, இங்கே ஒரு பாட்டில் வாங்குறதுக்கு 10 ரூபா சேர்த்து வச்சு கொடுக்குறோம். டெல்லியில் என்னடா 1 வாங்கினா 1 இலவசம், 2 வாங்கினா 3 பாட்டில் இலவசம், எம்ஆர்பியை விட ரேட்டில் கம்மியாக கிடைக்குது, இவ்வளோ சலுகையில் கிடைக்குது, கம்மியாக கிடைக்குதுங்கிற அளவுக்கு வந்து நம்ம தமிழக குடிமக்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமப்படுற அளவுக்கு டெல்லியில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதோட எண்ணற்ற வகையிலான நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும்னா பல வகையான சரக்குகளை வந்து அவங்க உள்ளார கொண்டு வந்தாங்க. அதோட இதில் வந்து ஒரிஜினல் சரக்கு, டூப்ளிகேட் சரக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் லேப் செட்டப் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வராங்க. இதில் எங்கே வந்து முறைகேடு நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு இந்த மாதிரி சட்டத்தை சீர்திருத்தம் பண்ணி அதை வந்து அவங்க கவர்னருடைய ஒப்புதலையும் வாங்கி இதை வந்து அமல்படுத்துகிறாங்க. 17 நவம்பர் 2021 இது வந்து நடைமுறைக்கு வருது. இது அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ சீஃப் செக்ரட்டரி ஐ திங்க் நரேஷ்குமார் அவர் வந்து ஜூலையில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு கவர்னருக்கு. இது வந்து சட்டம் இவங்க செஞ்சிருந்தாலும் இந்த சட்டத்துக்கு மீறின வகையில், சட்டத்துக்கு புறம்பா சில நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. இது சட்டத்துக்கு உட்பட்டு இவங்க என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்களோ அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு இதில் நடக்கிற மாதிரி தெரியல, நிறையா முறைகேடுகள் நடந்திருக்கு, தாந்தோன்றித்தனமாக சட்டத்துக்கு புறம்பாக முடிவுகள் எடுத்திருக்காங்க ஆதாயத்துக்காக, அந்த ரீட்டைலர்ஸ்க்கு ஆதாயம் கொடுக்கறதுக்காக. ஹோல்சேல் விற்பனையை வந்து ஒரு தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. இது ரீட்டைல் ரிஃபார்ம்ங்கிற மாதிரி இல்லாமல் இது ஹோல்சேல்லையும் வந்து சட்டத்துக்கு சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ப்ரைவேட் பிளேயருக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு அவங்களுக்கு மொத்த விற்பனையை கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸைஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கமாக ஒரு 12% எக்ஸைஸ் டியூட்டிங்கிற மாதிரி போட்டு அதிலிருந்து ஒரு 6% வந்து கிக் பேக் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுகூலம் திருப்பி அந்த ஆம் ஆத்மிக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் குற்றச்சாட்டுகளாக இருக்குது. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் அந்த ரிப்போர்ட்டில் அவர் கொடுக்கும்போது இதை அடிப்படையாக வச்சு கவர்னர் வந்து சிபிஐ விசாரித்தா பரவாயில்லங்கிறனால சிபிஐ வந்து உள்ளார வராங்க. அவங்க வந்து பல கவனத்தில் பல கட்ட விசாரணையை நடத்தி பல்வேறு நபர்களை வந்து விசாரிக்கிறாங்க. நிறையா இடத்துல வந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அந்த வகையில் அந்த நேரத்தில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி எக்ஸைஸ் அவர் கையில் தான் இருக்குது, மணீஷ் சிசோடியா. அவர்கிட்டையும் விசாரிக்கும் போது அவர் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக செஞ்சுருக்காருங்கிறதுல அவங்க விசாரணையில் வந்து கிடைச்சக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்து அவரை வந்து கைது பண்ணுறாங்க. எப்போ கைது பண்ணுறாங்கன்னா பிப்ரவரி 2023 அவர் வந்து கைது பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் கடந்த ஆல்மோஸ்ட் வந்து 1 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் தான் இருக்கார். அவருக்கு எந்த விதமான ஜாமீனும் கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிறது வந்து மணி லாண்ட்ரிங் கேஸ்லேயும் வந்து அவர் அரெஸ்ட் ஆகிருக்கார். அப்போ இதில் 2 கோணத்தில் வந்து வராங்க அவங்க. சிபிஐ வந்து இந்த மாதிரி சட்டத்தில் புறம்பா சட்டத்தை மீறி சில பார்ட்டிங்களுக்கு அவங்க வந்து அனுகூலம் பண்ணி அது மூலியமாக அவங்க வந்து ஆதாயம் அடைஞ்சிருக்காங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆதாயம் பணம் பூராமே வந்து மணி லாண்ட்ரிங் மூலமாக வந்திருக்கு ஆம் ஆத்மிக்கு, அவங்களுடைய அரசாங்கத்துக்கு, அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு அது கிடைச்சிருக்கு மணி லாண்ட்ரிங் மூலியமாங்கிறனால இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ சிசோடியாவுடைய கைது வந்து அந்த நடவடிக்கையில் நடக்குது. அதோட அந்த டைமில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி ஒருத்தரும் கைது செய்யப்படுறாரு, இன்னொரு கட்சி பிரமுகரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க சவுத் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவுத் குரூப்பில் இருந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வந்து கிக் பேக் கிடைச்சிருக்கு. அது யார் மூலியமாக கிடைச்சிருக்குன்னா தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய மகள் கவிதா, பிஆர்எஸ்னுடைய எம்எல்சி, அவங்க மூலியமாக தான் இந்த பணம் வந்து ஆம் ஆத்மிக்கு கிடைச்சிருக்குங்கிறதையும் விசாரணையில் சாட்சிகளினுடைய சாட்சியத்தை வச்சு போன வாரத்தில் அவங்களையும் கைது பண்ணுறாங்க. நீதிமன்றமும் அவங்களுக்கு ஜாமீன் வந்து கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து மணி லாண்ட்ரிங் கேஸ், ரொம்ப ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. மணி லாண்ட்ரிங்கில் ஒருத்தர் கைது செய்யப்படுறவருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஜாமீன் கிடைக்காது. அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய சாட்சி, அவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சாட்சிக்கு ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய் ஒரு போலீஸ் மிரட்டி எங்கிட்ட சாட்சி வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் கோர்ட்டில் சொல்லி தப்பிக்கலாங்கிற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் ஒரு சாட்சியத்தை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் மாற்றி சொல்ல முடியாது. அதுக்கு வந்து சட்டத்தில் இடமில்லை. ஸோ அதனால் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மணி லாண்ட்ரிங் கேஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பல்வேறு சாட்சியத்தின் மூலியமாக கிடைச்ச டாக்குமெண்ட் மூலியமாக நடத்தின ரைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாட்சிகளின் மூலியமாகவும் ஆதாரங்கள் மூலியமாகவும் இதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயும் சந்தேகம் இருக்குது. அவர் வந்து இதில் மூல காரணமாகவும் செயல்பட்டிருக்காருங்கிற சந்தேகம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சம்மன் அனுப்புது. எப்போ சம்மன் அனுப்புது? அக்டோபர் 23 வந்து அவங்களுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி சம்மன் அனுப்பல, அக்டோபர் 23 அனுப்புகிறாங்க. அவர் அதை செவி சாய்க்கல.
நவம்பரில் அனுப்புகிறாங்க செவி சைக்கிளை, டிசம்பரில் செவி சைக்கிளை, ஜனவரியில் அனுப்புகிறாங்க செவி சைக்கிளை, பிப்ரவரியில் சம்மன் பண்ணுறாங்க செவி சைக்கிளை, மார்ச்லேயும் சம்மன் பண்ணுறாங்க செவி சைக்கிளை. அப்போது நடுவில் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்லேயும் போய் ஒரு பெயில் எடுக்கிறார். டெல்லி கோர்ட் அவங்களுக்கு பெயில் கொடுத்துருந்துச்சு. ஆனால் இவர் சம்மன் கொடுத்ததுக்கு பூராமே போகல. இங்கே சந்தேகம் எங்கே பெருசாக வருதுன்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு, நவம்பர் 17 நவம்பர் 2021 இந்த புது திட்டங்கள் மதுபான கொள்கை சீர்திருத்தம் அமலுக்கு வருது. ஜூலை 2022 சீஃப் செக்ரட்டரி ரிப்போர்ட் கவர்னர்கிட்ட ஃபைல் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டை அடிப்படையாக வச்சு சிபிஐ உள்ள வருது. அதில் ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதா வச்சு இடியும் உள்ள வருது. இந்த ஜூலையில் ரிப்போர்ட் வந்த உடனே ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஆகஸ்ட் 31 இந்த திட்டத்தை வாபஸ் வாங்கிடுது. இந்த கொள்கை 17 நவம்பர் 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஜூலை 22 சீஃப் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கவர்னர்கிட்ட ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாரு. அது மூலியமாக சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஜூலை 21 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இந்த திட்டம், புது திட்டம் ஆகஸ்ட் 31 முடியுதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர் 2022 இந்த மதுபான கொள்கை சீர்திருத்தத்துக்கு முன்னாடி என்ன செயல் திட்டங்கள் டெல்லி அரசாங்கத்தில் இருந்துச்சோ, மாநிலத்தில் இருந்துச்சோ, அதையே கொண்டு வந்துட்டாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த திட்டத்தில், இந்த செயலாக்கத்தில், இந்த சீர்திருத்தத்தில் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் செஞ்சுருக்கோங்கிற மாதிரி இருந்தால் எதனால் இந்த புது கொள்கையை அவங்க ரோல் பேக் பண்ணணும், வாபஸ் பெறணும்? அப்போ இது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவங்களே ஒரு சீர்திருத்தம்னு ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. அதில் நிறையா சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு சஸ்பெக்ட் பண்ணி சிபிஐயும் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ரோல் பேக் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ஸோ அப்போ இதனுடைய வீரியத்தன்மை அதிகமாகி விசாரணை கோணங்களும் விசாரணை கட்டங்களும் ரைடுகளும் ரொம்ப அதிகமாகி பிப்ரவரி 2023 துணை முதல்வர், டெல்லியினுடைய துணை முதல்வர் மனிஷ் சிசோடியா கைது செய்யப்படுறாரு. அவங்கள மட்டும் இல்லாமல் இந்த சவுத் குரூப் அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்த சவுத் குரூப்னா யார்? இந்த சவுத் குரூப்பில் இருந்து தான் அந்த கவிதாங்கிற எம்எல்சி, பிஆர்எஸ்னுடைய எம்எல்சி 100 கோடி ரூபாயை ஆம் ஆத்மிக்கு கிடைக்கிறதுக்காக வழிவகை செஞ்சுருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாயை வச்சு தான் ஆம் ஆத்மி கோவாலையும் பஞ்சாப்லையும் எலெக்ஷனை ஃபைட் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக மணி லாண்டரிங்க்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குது, சாட்சியங்களும் இருக்குங்கிறத வச்சு சம்மன் பண்ணுறாங்க. 9 சம்மன் பண்ணியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகலை கோர்ட்டில், பெயில் மட்டும் வாங்குறாங்க. ஆனால் டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லுது, மணி லாண்டரிங்கில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைக்கு எதிராகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது, மணி லாண்டரிங்கினுடைய பிஎம்எல்ஏ ஆக்டினுடைய பிரகாரம் சொல்லிட்டு ஹைகோர்ட்டும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அரசியலில் ஒவ்வொரு கட்சியும், அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அடுத்த கட்சி எப்போ சறுக்குவாங்க, எப்போ தப்பு பண்ணுவாங்கன்னு கண்ணில் விளக்கணை விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இது எலெக்ஷன் நேரம். அப்போ ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் களங்கம் கற்பிக்கிறதுக்கு எல்லா அளவுலையும் தயங்க மாட்டாங்க. இப்போ ஐபிஎல் தொடங்கிருச்சு, நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 2 டீம் போட்டி போடுதுனாக்கா இன்னொரு டீம் நல்லா விளையாண்டு அடுத்த டீம் ஜெயிச்சா பரவாயில்லைன்னு எதிர்த்தரப்பு நினைக்குமா? நினைக்கவே நினைக்காது. எப்படி எந்த விதத்தில் ஒரு பேட்ஸ்மேன் விளையாடுறவன் எதில் வீக், அந்த இடத்துல தான் அவன் பவுலிங் பண்ணணும்னு நினைப்பான். அதே மாதிரி பேட்ஸ்மேனும் பவுலர் எந்த மாதிரி லூஸ் பால் போடுவான், அவன் லூஸ் பால் போடும்போது 6 அடிக்கணும், 4 அடிக்கணும், ஸ்கோர் பண்ணணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்போ இது ஒரு அரசியல் சதுரங்கம். இதில் அரசியல் பழிவாங்கல் இருக்குமான? கண்டிப்பாக பழிவாங்கல் இருக்கும். அது நியாயம் இல்லை. ஆனால் இதுதான் இன்றைக்கி நம்ம இந்தியா நாட்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க செய்யக்கூடியதும், எதிர்கட்சியாக இருந்தவங்க ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் பல்லாண்டு நெடுங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் எந்த கட்சியுமே விதிவிலக்கு இல்லை. ஸோ இதுதான் இந்த டெல்லி லிக்வர் கேஸினுடைய ஒரு சாராம்சம். இந்த சாராம்சம் நேயர்களுக்கு எதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதல் இதில் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இப்போ சமீபமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் அது பெரிய அளவில் இன்றைக்கி வெடிச்சிருக்கு. முதல்ல யார் கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்கன்னு தான் இருந்துச்சு. ஆனால் யாருக்கு கொடுத்தாங்கங்கிற டீட்டெயில் இல்லாமல் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு எஸ்பிஐயை கண்டித்து எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் கொடுத்தாச்சு. இப்போ யாருக்கு கொடுத்தாங்க, எந்த தேதியில் கொடுத்தாங்க, அவங்க எந்த தேதியில் என்கேஷ் பண்ணியிருக்காங்கிற எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இதுலேயும் பல கம்பெனிகள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ரைடுக்கு ஆளாகி, குற்றச்சாட்டுக்கு ஆளாகி, வழக்குக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் பல அரசாங்கங்களுக்கு, ஆளும் கட்சிகளுக்கு பணம் அளிச்சிருக்கு. இதில் பிஜேபி மட்டும் இல்லை, இதில் எந்த கட்சியும் இல்லை, எல்லா கட்சியும் இதில் விதிவிலக்கு இல்லை. எல்லா ஆளுங்கட்சிகளுக்கும் இது போயிருக்கு. குறிப்பாக பிஜேபி மத்தியில் ஆள்றனால அவங்களுக்கு நிறையாவே இதில் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கும்போது, இப்போ மத்திய அரசாங்கமும் இந்த மாதிரி எண்ணிக்கையில் எத்தனை கம்பெனிகள் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்காக கிக் பேக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கிக் பேக் கொடுத்தாங்க, அந்த பணத்தை மணி லாண்டர் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி
அந்த கேஸில் தான் இன்றைக்கி அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அதே ஒரு முன்னுதாரணமாக வச்சு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தலையீடு மூலியமாக நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோல் பாண்டில் நடந்த தில்லுமுள்ளுகளை இந்த அரசாங்கமும் இந்த சோகால்டு இண்டிபெண்டன்ட் பாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ இதெல்லாம் இவங்க மேலேயும் தாவி ஆழமாக தோண்டி உண்மை என்ன, எதனால் இவங்க கொடுத்துருக்காங்க, உண்மையாலே இந்த வழக்கிலிருந்து ஃபேவர் கிடைக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்களா, அப்படி கொடுத்துருந்தா அந்த ஆளுங்களும் சரி, இந்த கட்சியில் பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய இல்லை மற்ற மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களுக்கு இந்த கிக்பேக் போயிருந்தாலும் அதை உடனடியாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் சிபிஐ உள்ளே வந்து அத்தனை பேர்த்துக்கும் வழக்கு தொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்படி செய்கிற பட்சத்தில் தான் இந்த நிறுவனங்கள், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடுநிலையாக இருந்து செயல்படுறாங்கங்கிறது தோணும், மக்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லைன்னா குற்றம் 2 பேருமே செய்கிறாங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்கிறது அவங்களுக்கு யார் ஆகாதோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒருதலை பட்சமாக மாறிடும். அப்போ மக்கள் இன்னைக்கு பொதுவெளியில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையாக மாறிடும். இது மத்திய அரசாங்கத்துக்கும் அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்மை போன்ற பொதுமக்களும் குற்றம் யார் செய்திருந்தாலும், நெற்றிக்கண்ணை திறந்த போதிலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரன் சொன்ன மாதிரி, அது மோடி செஞ்சிருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சிருந்தாலும் சரி, ஸ்டாலின் செஞ்சிருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜி செஞ்சிருந்தாலும் சரி, யார் செஞ்சிருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்னொரு முறை உங்களை சந்திப்போம். வணக்கம்.